உலகின் முதல் படைப்பாளர் என்று முழு புராணக் கதையை பார்க்கலாம். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எதுவும் இல்லாத வெறுமையான பிரபஞ்சம் மட்டுமே இருந்தது. அந்த முடிவில்லா அண்டக்கடலில் மகாவிஷ்ணு யோக நித்திரையில் இருந்தார். ஒரு நாள் விஷ்ணுவின் நாபியிலிருந்து ஒரு தங்கத் தாமரை மலர் மெதுவாக மலரத் தொடங்கியது. அந்த தாமரையின் நடுவில் ஒரு குழந்தை தோன்றியது. அவர்தான் பிரம்மா. பிரம்மா கண்களைத் திறந்து சுற்றி பார்த்தார். எங்கும் இருள் மட்டுமே இருந்தது. நான் யார்? என்னை யார் படைத்தது? என்று குழம்பினார். அவர் தாமரையின் தண்டின் வழியாக கீழே சென்று தனது தோற்றத்தை அறிய முயன்றார். 1000 ஆண்டுகள் தேடியும் முடிவைக் காண முடியவில்லை. அப்போது வானத்தில் ஒரு தெய்வீக குரல் கேட்டது. தபஸ் செய். பிரம்மா ஆழ்ந்த தவத்தில் அமர்ந்தார். பல ஆண்டுகள் தவம் செய்த பிறகு மகாவிஷ்ணு அவருக்கு காட்சியளித்தார். விஷ்ணு கூறினார், பிரம்மா, நீ என் நாபித் தாமரையிலிருந்து தோன்றியவன். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கும் பொறுப்பு உனக்கு வழங்கப்படுகிறது. அதைக் கேட்ட பிரம்மா மகிழ்ச்சியடைந்தார். அவர் முதலில் வானத்தை உருவாக்கினார். பின்னர் பூமி, மலைகள், நதிகள், கடல்கள், மரங்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களையும் படைத்தார். பிரம்மாவின் 4 முகங்கள் 4 திசைகளை நோக்கியிருந்தன. அவை 4 வேதங்களின் அறிவை குறிக்கின்றன. இவ்வாறு பிரம்மா உலகின் முதல் படைப்பாளராக ஆனார். ஆனால் படைப்பின் வேலை முடிந்ததும் உலகைக் காப்பது விஷ்ணுவின் கடமையாகவும் அழித்து மீண்டும் புதுப்பிப்பது சிவபெருமானின் கடமையாகவும் அமைந்தது. அதனால்தான் இந்து மதத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் திருமூர்த்திகள் என்று அழைக்கப்படுகின்றனர். கதையின் நீதி: அறிவும் பொறுமையும் இறைவன் மீது நம்பிக்கையும் இருந்தால் எந்த பெரிய பொறுப்பையும் வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும். இவ்வாறு மகாவிஷ்ணுவின் நாபித் தாமரையிலிருந்து தோன்றிய பிரம்மா இந்த உலகின் முதல் படைப்பாளராக ஆனார். இந்த புராணக் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால், சிவபெருமான் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிரம்மதேவர் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மகாவிஷ்ணு பிடித்திருந்தால் கமெண்டில் ஓம் நமோ நாராயணாய என்று பதிவிடுங்கள். கட்டாரி கார்த்தி எடிட்டர் சேனலை ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு புதிய புராணக் கதையுடன் சந்திப்போம்.